இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்ற முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இதற்கு வித்திட்ட 5 வீரர்கள் யார் யார் என்பது குறித்து பார்ப்போம். நியூசிலாந்து வெற்றி பெற இந்தியா 256 ரன்கள் இலக்காக நிர்ணயித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 19 ஓவர்களில் 159 ரன்களுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தொடர்ச்சியாக இரண்டாவது T20 உலகக்கோப்பையை வென்றது. இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பந்து வீச்சாளர்களும் பேட்ஸ்மேன்களும் அற்புதமாக செயல்பட்டனர். குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்களில் வெறும் 15 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதே நேரத்தில் அக்ஷர் படேல் 3 ஓவர்களில் 27 ரன்கள் கொடுத்து 3 பேட்ஸ்மேன்களை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். முன்னதாக சஞ்சு, இசான் கிசான் மற்றும் அபிஷேக் ஆகியோரின் புயல் ஆட்டத்தால் இந்தியா 20 ஓவர்களில் 255 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நிர்ணயித்தது. 256 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கின் அழுத்தம் நியூசிலாந்து தொடக்க ஆட்டக்காரர்களான டிம் சீபர்ட் மற்றும் பின் ஆலன் மீது முதல் பந்திலேயே அழுத்தம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் முதல் ஓவரின் 5வது பந்தில் பின் ஆலனின் கேட்சை சிவம் துபே கைவிட்டார். ஹர்ஷிப் முதல் ஓவரில் நியூசிலாந்து வெறும் 4 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆனால் டிம் சீப்பர் 2வது ஓவரிலேயே தனது ஆக்ரோஷத்தை காட்டினார். ஹர்திக் பாண்டியா 2வது ஓவரில் 21 ரன்கள் விட்டுக் கொடுத்தார். இந்த நிலை தொடர்ந்து இருந்திருந்தால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஆதிக்கம் செலுத்தியிருப்பார்கள். 3வது ஓவரின் 4வது பந்தில் பின் ஆலனை அவுட்டாக்கி அக்ஷர் படேல் இந்தியாவுக்கு முதல் திருப்பு முனையை வழங்கினார். பின்னர் பும்ரா 4வது ஓவரின் முதல் பந்தில் சச்சின் ரவீந்திராவை அவுட் ஆக்கினார். பிலிப்ஸ் விக்கெட்டை அக்ஷர் படேல் வீழ்த்த பவர் பிளேயில் நியூசிலாந்து 3 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 52 ரன்கள் மட்டுமே எடுத்து தத்தளித்தது. இதற்கிடையில் டிம் சீபர்ட் களத்திலிருந்து 23 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டினார். அதிவேக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவருடைய ஒரே ஆட்டம் மட்டுமே நியூசிலாந்து அணியின் தரமான ஆட்டமாக இருந்தது. 8வது ஓவரின் 4வது பந்தில் ஹார்திக் பாண்டியா மார்க் ஷாட்மேனை பெவிலியனுக்கு திருப்பி அனுப்பினார். அவர் 3 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட பேட்ஸ்மேன் இவர். அடுத்த ஓவரின் முதல் பந்திலேயே டிம் சீபர்ட்டை வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆக்கினார். நியூசிலாந்து வெறும் 72 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. இருப்பினும் கேப்டன் மிச்சல் சாண்ட்னர், டேனியல் மிச்சலுடன் இணைந்து நியூசிலாந்தின் இன்னிங்ஸை தொடர்ந்து தூக்கி நிறுத்தினார். 13வது ஓவரில் அக்ஷர் படேல் இந்த கூட்டணியை முறியடித்தார். அக்ஷர் படேல் டேனியல் மிச்சலின் விக்கெட்டை வீழ்த்தினார். இருவரும் 6வது விக்கெட்டுக்கு 52 ரன்கள் சேர்த்து அணியை சரிவிலிருந்து மீட்க முயற்சித்தது தோல்வியில் முடிந்தது. 16வது ஓவரில் பும்ரா 3வது பந்தில் நேசனையும் 4வது பந்தில் ஹென்ரியையும் அவுட் ஆக்கினார். பும்ரா அதோடு நிற்கவில்லை. 18வது ஓவரில் சாண்ட்னரையும் அவுட் ஆக்கினார். சாண்ட்னர் வெறும் 43 ரன்கள் எடுத்து வெளியேறினார். 19வது ஓவரின் கடைசி பந்தில் அபிஷேக் சர்மா ஜேக்கப் டாபியை வீழ்த்த நியூசிலாந்து 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தனது T20 உலகக்கோப்பை கனவை இழந்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினர். இருப்பினும் முதல் ஓவரில் 7 ரன்களும் 2வது ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து நிதானம் காட்டினர். 3வது ஓவரில் சஞ்சுவும் அபிஷேக்கும் 15 ரன்கள் எடுத்து ரன் விகிதத்தை அதிகரிக்க தொடங்கினார்கள். 4வது ஓவரின் முதல் 2 பந்துகளில் அபிஷேக் சர்மா பவுண்டரிகள் அடித்தார். இந்தியாவின் ஸ்கோர் 4 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 50 ரன்களை கடந்தது. T20 உலகக்கோப்பையில் முதல் முறையாக இந்திய தொடக்க வீரர்கள் 50 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். ஏனெனில் இதற்கு முந்தைய எந்த போட்டியிலுமே அபிஷேக் சர்மா சோபிக்கவில்லை. இருப்பினும் தொடர்ந்து அவருக்கு அந்த துவக்க ஆட்டக்காரர் வாய்ப்பை இந்திய போர்டு வழங்கி கொண்டிருந்தது. அபிஷேக் சர்மா 18 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டினார். இந்தியாவின் ஸ்கோர் பவர் பிளேயில் 92 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை எட்டியது, அதுவும் விக்கெட் இல்லாமல். இருப்பினும் 8வது ஓவரின் முதல் பந்தில் சச்சின் ரவீந்திராவின் பந்து வீச்சில் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்திருந்தார். இருந்தாலும் அவர் 21 பந்துகளில் 52 ரன்கள் என்ற ரன் விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விட்டே வெளியேறியிருந்தார். இசான் கிஷனும் சஞ்சு சாம்சனும் ரன்களின் வேகத்தை குறைக்க விடவில்லை. அணியின் ஸ்கோர் 10 ஓவர்களில் 127 என்கிற இமாலய இலக்கை நோக்கி வேகம் எடுத்தது. சஞ்சு சாம்சன் வெறும் 33 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டினார். இது சாம்சனின் தொடர்ச்சியான T20 உலகக்கோப்பையின் 3வது அரைச்சதமாகும். இறுதி மற்றும் அரையிறுதி இரண்டிலுமே அரைச்சதம் அடித்த உலகின் 3வது வீரர் என்ற பெருமையும் அவர் இதன் மூலம் பெற்றுள்ளார். 14வது ஓவரின் கடைசி 3 பந்துகளில் சச்சின் ரவீந்திராவின் பந்துகளில் சஞ்சு சாம்சன் ஹாட்ரிக் சிக்ஸர்களை விளாசினார். இதற்கிடையில் இசான் கிசான் 23 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டினார்.
இருவரும் இரண்டாவது விக்கெட்டுக்கு 45 பந்துகளில் 100 ரன்கள் என்ற மகா இமாலயமான பார்ட்னர்ஷிப்பை இந்திய அணிக்கு வலுவாக அமைத்துக் கொடுத்தனர். இந்தியாவின் ஸ்கோர் வெறும் 15 ஓவர்களில் 200 ரன்களை கடந்தது. 16வது ஓவரில் சஞ்சு கிஷான் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோரை வீழ்த்தி நியூசிலாந்து மீண்டும் ஆட்டத்தை தன்வசம் கொண்டு வந்தார்கள். சஞ்சு சாம்சன் 89 ரன்களும் கிஷான் 54 ரன்களும் எடுத்திருந்தனர். இதற்கிடையே கேப்டன் சூரியகுமார் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதுவும் ஒரு இறுதிப் போட்டியில வலுவான ஒரு ஸ்கோரை எடுக்க வேண்டிய நிலையில சூரியகுமார் யாதவ் நிதானம் இழந்து முதல் பந்திலேயே அவுட் ஆகி வெளியேறியது ஆட்டத்தின் போக்கை மாற்றுமா என்று எதிர்பார்த்தனர். ஹர்திக் பாண்டியாவும் நீண்ட நேரம் கிரீஸில் நீடிக்க முடியாமல் 13 பந்துகளில் 18 ரன்கள் என்று தனது பங்கை முடித்துக் கொண்டு பெவிலியன் திரும்பினார். ஆனாலும் அசராத சிவம் துபே 8 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து இறுதியில் அதிரடி காட்டினார். திலக் வர்மா 8 ரன்கள் எடுத்தார். இருவரும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இறுதி ஓவரில் தான் இந்த ஆட்டத்துடைய போக்கு மீண்டும் மாறியது. அது சிவம் துபே அடித்த 24 ரன்கள் இந்த கணக்கில் சேர்த்துக்கலாம். மிக அற்புதமான இந்த T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக இந்தியா கைப்பற்றியுள்ளது. அதுவும் தொடர்ச்சியாக 2வது முறையாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி.